4ஆம் நாள் என்ன அப்படின்னா காணும் பொங்கல். பேரே சொல்லுது காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. காணும் பொங்கல் அப்படின்னா நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றோம், அவங்கள போய் பார்த்துட்டு நம்முடைய நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு நல்ல 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 பதார்த்தங்களை கொண்டு என்ன பண்ணணும், கொண்டுட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு சமுதாயத்தினுடைய நட்புறவை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. சோசியலைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ளார யாரும் பேசிக்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளார எல்லாரும் போன்ல தான் பேசிக்கிறோம். இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போன்ல தான் பேசிக்கிறாங்க. குழந்தைகளும் பெற்றோர்களும் போன்ல தான் பேசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றது, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றது, யாரும் யாரையும் பார்த்துக்கிறதே கிடையாது. சரி, இந்த காணும் பொங்கல் அப்படிங்க எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் உணவு பதார்த்தங்களை கொடுத்து அவங்களுடைய உணவு பதார்த்தங்கள் கொடுக்கக்கூடிய நம்ம சாப்பிட்டுட்டு ஒருத்தருடைய ஒருத்தர் உறவு முறையை நல்லா வளர்த்துக் கொள்வதான இந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம்.